இயேசு கிறிஸ்து ஒரு இந்தியரா? கடந்த 2 நாளா பெருமாள் சாமியோட போட்டோவும் இந்த ஒரு குறிப்பிட்ட போட்டோவும் கம்பேர் பண்ணி நிறைய பேர் இந்து கடவுள் தான் இயேசு, இந்திய வம்சாவளி தான் இயேசுன்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு டிஎன்ஏ ரிசல்ட். முதல்ல இந்த ஒரு குறிப்பிட்ட போட்டோவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு உருவம் யாரு, இந்த ஒரு துணி தான் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ நீங்க வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட போட்டோ என்ன அப்படின்னா ஒரு துணியுடைய போட்டோ. இந்த துணியில ஒருத்தருடைய உருவம் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். கிறிஸ்துவ மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் இல்லையா? ஸோ அதற்கு பிறகு அவரோட உடலை எடுத்து போர்த்துனதுக்கு பயன்படுத்தின ஒரு துணி தான் இந்த ஒரு துணின்னு நம்புறாங்க. இந்த துணியில ஒரு மனிதரோட உருவம் படிஞ்சிருக்கு. இது படிவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ண படலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பின்னாடி சொல்றேன். ஸோ இந்த ஒரு துணியினால தான், இந்த ஒரு உருவத்தினால தான் இந்த துணியில வந்து இயேசுவோட உருவம் நம்புறாங்க. அண்ட் இந்த உருவத்தில் பல இடங்கள்ல இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் காயம் செய்யப்பட்டாரோ அந்த காயமெல்லாம் இருக்கு அப்படிங்கிறனால கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவா தான் இருக்கும்னு சொல்லி அவங்க கிளைம் பண்றாங்க. இந்த துணி ஒரு லெனின் வகையை சார்ந்தது, லெனின் கிளாத். இது 1354 நம்மளோட கைகளில் கிடைக்குதுங்க. ஹிஸ்டரி படி பார்த்தீங்கன்னா 1354 ஃபர்ஸ்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் வைக்கப்பட்டிருக்கு. அது எங்க கிடைச்சதோ அங்கேயே. அதுக்கடுத்து 1500 காலகட்டங்களில் இது இட்டாலியில் இருக்கக்கூடிய துரின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நகரத்துக்கு எடுத்துட்டு வரப்படுது. அண்ட் அந்த இடத்துல தான் இது வந்து ஸ்ட்ரெட் ஆஃப் துரின், இந்த துரின் துணி அப்படிங்கிற பேரை பெறுது. ஸோ நீங்க எல்லாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு போட்டோ ஸ்ட்ரெட் ஆஃப் துரின், துரின் துணி. இந்த துணி பார்த்தீங்கன்னா 14 அடி நீளமும் 3.7 அடி அகலமும் கொண்டிருக்கனால இந்த ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு பெரிய உருவமா இருக்காரு. 7 அடிக்கு இருக்காரு. இந்த துணியை பார்த்தீங்கன்னா பல சோதனைகளுக்கு உட்படுத்துறாங்க. அது வந்து 1978 இதுலேருந்து ஒரு சின்ன பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. எடுத்துட்டு போயிட்டு டெஸ்ட்லாம் நடத்துறாங்க. அதில் 1988 இந்த துணி வந்து மிட்வெல் ஏஜை சார்ந்தது. அதாவது மிட்வெல் ஏஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1200 1300 காலகட்டம், அதாவது 12ஆம் 13ஆம் நூற்றாண்டு. இயேசு வாழ்ந்ததுங்கிறது 1ஆம் நூற்றாண்டு. ஸோ இடையில 12 நூற்றாண்டு கேப் இருக்கு. இது இயேசுவோட துணி இல்லைன்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. பட் இது கிறிஸ்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா 1500 காலகட்டங்களில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இந்த துணி டேமேஜ் ஆகுது. அதில் ரெடி பண்ணப்பட்ட துணி, நன்ஸ் வந்து ரெடி பண்ண துணியை தான் நீங்க வந்து வெட்டி எடுத்துட்டு போயிட்டு டெஸ்ட் பண்றீங்க. ஆக்சுவல் அந்த போட்டோ இருக்கக்கூடிய துணியை எடுத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பழசானதான்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. இப்போ மெயின் மேட்டருக்கு வரும். இந்தியாவுக்கு இது எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த துணியில பல டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கிடைக்குங்க. பல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்படுது. அதுல ரீசெண்டா இப்போ படோவா யூனிவர்சிட்டின்னு சொல்லப்படுற இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி எடுத்த டெஸ்ட்ல இதுல 39% இந்தியர்களை சார்ந்த அந்த ஒரு டிஎன்ஏவோட இது கிடைக்குது, டிஎன்ஏ லிங்க் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரீசன்ஸாகவும் பல விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்று, இந்தியாவிலிருந்து ட்ரேட் பண்ணப்பட்ட துணியா அது இருக்கலாம், கொண்டு செல்லப்பட்ட துணியா இருக்கலாம் சொல்றாங்க. 2, இந்தியர்கள் பல பேர் போயிட்டு அந்த இடத்துல அந்த துணியை தொற்றுக்கலாம், அதனால இந்திய டிஎன்ஏ கிடைக்கும் சொல்றாங்க. 3, என்ன சொல்றாங்கன்னா 1300 நம்ம கையில கிடைக்க முன்னாடியே அது ஒரு புனித துணி இல்லையா, அதனால இந்தியாவுக்கே இந்த துணி டிராவல் ஆகி போயிருக்கும். ஸோ அதனால கூட இந்திய டிஎன்ஏ கிடைக்கலாம்னு சொல்றாங்களே தவிர்த்து இந்திய வம்சாவளியில் தான் இயேசுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்லலை, இந்திய கடவுளோட தூதர் தான் இயேசுன்னு சொல்லியும் சயின்டிஸ்ட் எங்கேயுமே சொல்லலை. அப்படி அவங்களால சொல்லவும் முடியாது. இந்த துணி முதல்ல இயேசுவோட துணி தானான்னு சொல்லி சயின்டிஸ்டால ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா இயேசுவோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கறனால இதை பத்தி ஒரு பெரிய வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல மேக் பண்ணிருக்கேன். ஸோ அதை நாளைக்கு நான் ரிலீஸ் பண்றேன். கண்டிப்பா நாளைக்கு புனித வெள்ளி அன்னைக்கு அந்த வீடியோ போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.